அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களுக்கு நேற்று இருந்து அப்துல் பாசித் புகாரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வீடியோக்கள் பரவலாக தமிழகம் முழுக்க அப்படி இல்லை உலகம் முழுக்க பரவிக்கொண்டே இருக்குது. செய்திகள் என்ன, அங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, வியாபாரத்தில் என்ன மோசடி செஞ்சாங்க, யார்கிட்ட மோசடி செஞ்சாங்க, இல்லை இவங்க யாருக்குனாச்சும் ஏமாந்துட்டாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வீடியோ எடுத்து யார் பரப்புகிறாங்களோ அவங்க கொஞ்சம் யோசிச்சு கொள்ளட்டும். உங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மைகள் தெரியாமல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு கலிமா சொன்ன முஃமினுடைய மான மரியாதை என்பது காபத்துல்லாவை விட மேலானது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம். அதனால் உங்கள் கோபத்தையும் உங்களுடைய மனஸ்தாபங்களையும் வீடியோ பரப்புவதன் மூலமாக சந்தோஷப்பட்டுக்கிறாதீங்க. அதனுடைய காரணங்கள் முழுமையாக தெரியாமல், அதனுடைய விளக்கங்கள் முழுமையாக தெரியாமல், ஆதாரங்கள் இல்லாமல் யார்கிட்டவும் செய்திகள் பகிர வேணாம். ஒரு சமுதாயத்தில் ஒரு கண்ணியத்துக்குரிய மனிதர் அவர், இஸ்லாத்தினை பார்வையில் கண்ணியத்திற்குரிய மனிதர் அவர், கலிமா சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பேரொழியில் கூட ஒரு முஃமினுடைய மான மரியாதை என்பது காபத்துல்லாவிட மேலானு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கோபத்தை இதில் காமிச்சுக்க இருக்காதீங்க. அல்லாஹ் உண்மை நிலையை எல்லா மக்களுக்கும் அறிய வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ஆவலும் கூட அதான். நான் நேசிக்கக்கூடிய மனிதரும் கூட அவர் தனிப்பட்ட முறையில், கொள்கை ரீதியாக என்பது வேறு, தனிப்பட்ட ரீதியில் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு இமாம் அவங்க. அல்லாஹ் அவருடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும். இதில் உண்மை என்ன அப்படின்ற செய்தியை வெளிக்கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.